வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மதுரையில் 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு நாளை அடிக்கல் நாட்டுகிறார். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தரிசனம் மேற்கொள்ளும் அவர் மதுரையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். மதுரை, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி இடையேயான முக்கிய ஆன்மீக நகரங்களை இணைக்கும் சாலை திட்டங்கள், பரமக்குடி ராமநாதபுரம் 4 வழி பாதை, பிரதமரின் கடி சக்தி திட்டத்தின் கீழ் ரயில், சாலை, விமானம் மற்றும் துறைமுக போக்குவரத்தை மேம்படுத்தும் திட்டங்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும். சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, சிவில் விமான போக்குவரத்து செயலாளர் மற்றும் அமைச்சகத்தின் பிற மூத்த அதிகாரிகள், இந்திய விமான நிலைய ஆணையம், சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் மற்றும் நாடு முழுவதும் உள்ள முக்கிய விமான நிலைய இயக்குநர்களுடன் காணொலி காட்சி மூலம் உயர்மட்ட கூட்டத்தை நடத்தினர். இந்திய விமான நிறுவனங்கள் அல்லது வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஏதேனும் அவசர தேவைகள் ஏற்பட்டால் தடையற்ற தகவல் பெறுவதற்காகவும் பொருத்தமான ஒருங்கிணைப்பையும் உறுதி செய்வதற்காக வெளியுறவு அமைச்சகத்துடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காலை புதுச்சேரிக்கு வருவதையொட்டி புதுச்சேரி நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள முக்கிய சாலைகளில் வாகன நெரிசல் ஏற்படாமல் தடுக்க போக்குவரத்து மற்றும் வாகன நிறுத்தம் குறித்த அறிவிப்பை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ளது. விழா நடைபெறும் இடங்களில் காலை 6 மணி முதல் மாலை 3 மணி வரை வாகனங்களை இயக்கவும் நிறுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பையில் பாகிஸ்தான், இலங்கை அணிகள் மோதுகின்றன. டாஸ் வென்ற இலங்கை அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. தொடர்ந்து ஆடிய பாகிஸ்தான் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 212 ரன் எடுத்தது. 213 ரன் எடுத்தால் வெற்றி எனும் இலக்கை நோக்கி இலங்கை அணி களமிறங்க உள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.